எப்பா சூரியன் பேசுகிறேன்ப்பா. பூட்டு கணக்கு எல்லாமே எரிச்சாச்சுப்பா. இப்போ அவன் வீட்டில் அவன் பொண்டாட்டிமார்களுக்கு இனிமேத்த அடி விழும். பொண்டாட்டிமார்களுக்கு அடி விழும், இவனுக்கு அடி விழும், மாற்றி மாற்றி அடி விழும். அந்த பேப்பரை வெளிநாடு பூரா கணக்கு முடிக்க தமிழ்நாடு பூரா நெரிச்சு போகும். அடுத்தாப்புல இந்த எலெக்ஷனுக்கு கையில் பேப்பர் எடுத்தானா அரசியல்வாதியை இப்போ அரசியல்வாதியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க படைகள். இந்த படைகள் கண்ணை கொத்தி விட்டுறணும். கண்ணை கொத்தியாச்சுன்னா அந்த பேப்பரை எடுக்க மாட்டான், அப்படியே தடவிட்டே போயிடுவான். அதுதான் கணக்கு. தமிழ்நாடு முழுவதும் எலெக்ஷனுக்கு அப்புறமா சூரியன் கணக்கு கொடுக்கம்பா. எலெக்ஷனுக்கு அரசியல்வாதி இப்போ கெட்டு அங்கங்கே சேர்த்து வச்சுருக்கான். பூரா திண்டுக்கல் பூட்டுகளை போட்டு வச்சுருந்தானா இப்போ திண்டுக்கல் பூட்டு, சைனா பூட்டு, கோத்தராட்சி பூட்டு எல்லா பூட்டையும் எரிச்சாச்சு. இப்போ இந்த பூட்டு மூலியமாக அடி விழும். கெட்டாக வெளியில் எடுப்பான். கார் வண்டி பொருள் அதுலேயும் எல்லா பூட்டு எல்லாமே எரிச்சாச்சுன்னா எல்லாம் மாட்டையில் இராணுவ வானரப்படை உள்ள வரையில் செண்டை அழுவா மாதிரி தூக்கி கொண்டு போட்டுருவாங்க. அங்கே 13 செயலராக 13 கம்பி. அங்கே தான் கண்ணு தெரியாமல் தடவுவான். கண்ணு தெரியாமல் தடவையில் நம்ம பொண்டாட்டியை யார் சோழி வாக்கானோ, நம்ம பிள்ளையவன் சோழி வாக்கானோ, அப்போ தான் தமிழ்நாட்டுக்கார பயலுக்கு மூளை எட்ட விடுவார். 7 செம்மத்துக்கு அழிச்சிருக்கான், 7 செம்மத்துக்கு தண்டனை வாங்கலை, இப்படி தான் போடுவார். கண்ணு தெரியாமல் போயிடுவான்ப்பா. படைகள் பூரா கண்ணில் கொத்தி விடுவாங்க. கண்ணில் கையில் காலில் கொத்தி விட்டவொடனே கை காலெலாம் கெட்டு போட்டு அலைவான். கை கால் கெட்டு போட்டு அலைவான். கண்ணு தெரியாமல் போயிடுவான். சாபம் கணக்கு வருதுடா. பாய்ப்பேல இன்னும் கேட்கல. என்னடா நாங்கள் நல்லா இருக்கோம், நாங்கள் ஓட்டி அழைதோம், கடை வச்சுருக்கோம், ஹோட்டல் கடை வச்சுருக்கோம், ஜவுளி கடை வச்சுருக்கோம், எல்லாம் நாங்கள் நக்கி நாங்கள் போகிறோம்டா, மில்லு தொழிற்சாலையெல்லாம் நாங்கள் நக்கி போகிறோம்டா அப்படிங்க. அப்போ இவ்வளோ நாள் நம்ம கணக்கு போட்டது வேடிக்கையாகி போச்சு. இப்போ உச்சவருக்கு தகப்பனுக்கு சிவப்பு ஆடை ஈஸ்வரமன் கணக்கு பார்த்தவொடனே கெட்டிடுவான். ஆகா எங்கள் அப்பனுக்கு கெட்டினா தான் அடிப்பாரா அப்படிமா. கண்டிப்பாக. ஏன்னா இளைய பையன் தகப்பனை ஆடை தாய் தாப்பனுக்கு ஆடையை கட்டி அலங்காரம் பண்ணி அவன் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான். உங்கள் அண்ணன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவன் ஆடை இல்லாமல் புளித்தோலை கட்டி எல்லாமே பாலாக்கி அசிங்கம் பண்ணி வச்சுட்டான். புளித்தோலை கட்டி விட்டுட்டான். இந்த மானிட போய் முட்டா குயிமனுங்க புளித்தோல் ஆடை ஆவரணம் பூரா முதல்ல உருவாக்கப்பட்டது உங்கள் அண்ணன் தான். முக்கால் சேர்த்தியம் பட்டுப்பூச்சி வந்து அந்த ஆடையை கட்டும். அதில் தான் ஆடையை கட்டினான் உங்கள் அண்ணன், புரியுதா? அதுக்கப்புறம் இந்த கண்டார வலிமை புளித்தோலை கட்டி விட்டான். கண்டார வலிமை என்ன சேட்டையெல்லாம் பண்ணுது அந்த தமிழ்நாட்டுக்கார குயிமை. இவனுக்கு 2 மவனா, இந்த திருச்செந்தூரில் சூனாவும் இந்த முக்கில் இருக்கிற சூனாவும். இல்லை உண்மையா தாய் தகப்பன் 2 பேருமே சிவனும் பார்வதிதான். உண்மையாக உருவாக்கப்பட்ட அவங்க உருவத்தில் வந்த பிள்ளைகள் 3 பிள்ளை தாண்டா. இயற்கையோடு பிறந்த பிள்ளைகள், சரியா? செயற்கையில் வந்து மன்னர் ஆட்சியில் ஒருத்தன் இலங்கைக்கு உள்ளவன்பா. 2 குயிமனும் இலங்கைக்கு உள்ள வந்தேன். ஒருத்தன் கன்னியாகுமரியில் கிடந்தான், உருவாக்கி விட்டார். பூரா விதைச்சி இட கொஞ்சம் வேலை நல்லா பார்த்தாங்க. மன்னர் ஆட்சி இருக்கையில் கொஞ்சம் எல்லாம் ஆடி ஓடி பத்திட்டு போன முட்டா குயிமனுக்கு வரத்தை கொடுத்துட்டான் உங்கள் அண்ணன். வரத்தை இந்த 2 குயிமனு கொடுக்க போய் இப்போ நம்ம 7 செம்மமாக நம்ம கஷ்டப்பட்டோம். குடும்பம் சிவன் குடும்பமே கஷ்டம் கருமாயப்பட்டு கண்ணீர் வடித்து உட்காந்துருச்சு. இனிமே உங்கள் அண்ணன் ரோமம் ரோமம் கூட அசைக்க முடியாது. இப்போ சட முடிய அப்படியே வீசிக்கிட்டே இருக்கான். வீசியில் ஒவ்வொரு நாடாக ஒரு மூடியை தூக்கி போட்டால் ஒரு நாடு சோழி முடிஞ்சோம். இப்போ அதை பார்க்கான். இப்போ இந்த மானிட பேரை திங்கிய உணவை தடவை விடணும். விவசாயத்தை அழிச்சான்ல அவன் சாவங்குள்ளே மானிட கண்ணு தெரியாமல் சாவங்குள்ளே யோசிக்கணும். விவசாயத்தை அழித்தோம், விவசாயத்தை ஃபுல்லாக பூமியிலேருந்து தண்ணி உறிஞ்சோம், பூரா அசிங்கம் பண்ணோம்னு அவன் உணரணும். அதுக்கு தான் ஆணுக்கு இப்போ அருவாள்கிட்ட பயிரவன் கருப்பன் வீரபுத்திரன் கொத்துதாங்க. கண்ணில் கொத்தியாச்சுன்னா கை காலை கொத்தி விட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒச்சமாக போவான், இழுத்துக்கிட்டு போவான், கோணலாக போவான். அரசியல்வாதி ஒட்டுமொத்தமாக கண்ணில் பூரா கொத்தி விட்டுறோம்ட்டான். என்னப்பா இன்னொரு கணக்கு என்னமா கேட்டால் மாயாண்டி மாடன் துடிச்சிக்கிட்டு இருக்கான். அவங்க அண்ணன் பொர்ரா பரு ஐட்டத்தை களை எடுக்கிறது உனத்தான் உடனடா அப்படின்னு கணக்கு சொல்லிட்டான். பரு ஐட்டம் தமிழ்நாட்டு கிடக்கான்ல பரு ஐட்டத்தை நீ தான்ட்டு அடிப்ப பொறு அப்படின்னு கணக்கு கொடுத்தாச்சு. அதனால் கம்முன்னு இருக்கான். பரு ஐட்டத்தை நான் கண்ணை சாச்சி விடுதேன், அவனை காலி பண்ணிடுறா அப்படிங்கிற கணக்கு வரும். இந்த எலெக்ஷனுக்குள்ளே பரு ஐட்டம் குடலை உருவி நடு ரோட்டில் கிடக்கும். மானிட பிறவி எலெக்ஷனடா காமுட்டா கூதிமணிகளா. சாமினா தெரியாதா? இல்லை 3 மாதம் ஜாதியாக இருக்கிற முட்டா கூதிமனை. சிவன் சொத்துடா, ஈஸ்வரன் சொத்து, கடவுளுடைய பூமி சொத்தை அசிங்கம் பண்ண கண்டார வழி பண்ண ஒத்தா முட்டா கூதிமனை. பொண்டாட்டி மாதிரில கார் வண்டியில் வித்தோட்டமாக அப்படி முன்னாடி காருக்கு முன்னாடி நிப்பாட்டியே
மூக்கை தூக்கிட்டு அலைதான். கார் வண்டியில் உட்காந்து இப்போ தான் சூனா பூரா 2ஆம் நம்பர் புளுத்தியை பார்த்துட்டு கார் வண்டியில் வாங்கிட்டு சூனா பேல தூக்கிட்டு அலைதான். காலை 2 பிளந்துட்டு அலைதானப்பா பிளக்கான். அந்த கண்டார ஓலிமனுகளா தமிழ் வார்த்தையில் தாண்டா உங்களுக்கு வசவு. நாக்கால சிவன் குடும்பத்துலேருந்து நாக்கில் வர்ற வாக்கு தமிழ் வார்த்தையில் கொடுத்தா தாண்டா தலை முட்டா குய்மனை தொலைவே நாசமாக போய் உங்கள் கால் சத்தியம்.